பானை சின்னத்தில் வாக்களித்து அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் நின்று நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். பானை சின்னத்திற்கு வாக்களிப்போமா? அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்வோமா? அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்வோமா? திமுக ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு நாம் உறுதுணையாக இருப்போமா? திமுக அரசின் சாதனைகள் தொடர்வதற்கு நாம் ஆதரவாக இருப்போமா? நம்முடைய வெற்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி. 8க்கு 8 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம். கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் கோட்டை என்பது அனைவருக்கும் தெரியும். அதிலே நெல்லிக்குப்பம் வலுவான ஒரு பகுதி என்பதும் சிறுத்தைகளின் வலிமைமிக்க பகுதி என்பதும் அரசியல் அரங்கில் அனைவரும் அறிந்த உண்மை. நாம் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். வாக்குகள் சிதறக்கூடாது. வாக்குகள் சிதறுமா? சிதற அனுமதிப்போமா? ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அத்தனை வாக்குகளும் பானையில் கொட்ட வேண்டும். வாக்கு எண்ணிக்கையின் போது கொத்து கொத்தாக பானை சின்னங்களுக்கு வாக்குகள் வந்து சேர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களின் வாழ்த்துக்களோடும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்தான். காட்டுமன்னார்குடி அருகே உள்ள உடையார்குடி கிராமத்தை சார்ந்தவர் தான். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர். அவருக்கு இந்த வரை நாம் இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம். பண்ருட்டி தொகுதியில் முதன்முறையாக நாம் போட்டியிடுகிறோம். இந்த வாய்ப்பை நான் நழுவ விடுவோமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பேராதரவோடு வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் உள்ளது. அதிமுக, பாஜக, உடைந்த பாமக, தமாக என்று டிடிவி தினகரன் கட்சி, அமமுக இவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற அந்த கூட்டணி பெயருக்குத்தான் அவர்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது பாஜக என்கிற கட்சியின் பிற முகமூடிகள். அதிமுக என்பதும் பாஜக தான், உடைந்த பாமக என்பதும் பாஜக தான், அமமுகவும் பாஜக தான், தமாகவும் பாஜக தான். பாஜகவின் பல்வேறு முகங்களாக அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் பாஜகவுக்கு தான் போய் சேரும். பாஜக தான் வலிமை பெறும். அவர்களால் இங்கு தனித்து ஒரு தொகுதியில் கூட 10% வாக்குகளை வாங்க முடியாது. ஆனால் அவர்களை தோள்களில் தூக்கி சுமந்து வருவது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர்களை தோளிலே தூக்கி சுமந்து வருவது யார்? பாமகவை சார்ந்த அன்புமணி. அவர்களை தோளிலே தூக்கி சுமந்து வருவது யார்? டிடிவி தினகரன். இவர்கள் எல்லாம் பொருந்தா கூட்டணியை கட்டி அமைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்கள். எடப்பாடி அவர்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் அன்புமணி உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டத்திலே சொன்னார், ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட லாயக்கு இல்லாதவர் எடப்பாடி என்று சொன்னவர்தான் அன்புமணி. அவர் பாஜக கொடுத்த அழுத்தத்தால் அந்த கூட்டணியை சேர்ந்தார். எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேர்வதற்கு துவக்க போட்டு சாகலாம் என்று சொன்னவர்தான் தினகரன்.
பாஜக கொடுத்த அழுத்தத்தால் அவர் இந்த கூட்டணியிலே சேர்ந்தார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்கள் பெரியாரை ஏற்காதவர்கள், அண்ணாவை மதிக்காதவர்கள், சமூக நீதி அரசியலை உள்வாங்காதவர்கள், சமத்துவத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை, உடன்பாடு இல்லாதவர்கள், தமிழ்நாட்டை அல்லோலகல்லோலமாக்குவதற்கு திட்டமிட்டு வந்திருக்கிற ஒரு அணிதான் அதிமுக அணி. அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. உத்தரப்பிரதேசத்தை போல, மத்திய பிரதேசத்தை போல, பீகாரை போல எந்த 24 மணி நேரமும் எல்லா பொழுதுகளிலும் பதற்றம் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறிவிடும். திருப்பரங்குன்றத்தில் பதற்றத்தை உருவாக்கினார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள், மசூதிகளை இடிப்போம் என்று அச்சுறுத்துகிறார்கள். முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்து விட்டது. அப்படி முடிவெடுத்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது என்றால் அதிமுகவுக்கு முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்றுதானே பொருள். முஸ்லிம் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்திருக்கிறது. அந்த கூட்டணியில் உடைந்த பாமக சேர்ந்திருக்கிறது என்றால் பாமகவின் நிலைப்பாடு என்ன? எங்களுக்கு முஸ்லிம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர் ஓட்டு வேண்டாம் என்ற நிலைப்பாடு தானே. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிற கூட்டணி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கூட்டணி, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிற கூட்டணி, தலித்துகளை கொச்சைப்படுத்துகிற, அடக்கி வைக்கிற, ஒடுக்கி வைக்கிற பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணி, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி. அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான முதன்மையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதாகும். அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி பாஜக. பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்ட கட்சி பாஜக. இருவழி கொள்கையை ஏற்காத கட்சி பாஜக. மாநில சுயாட்சியை, அண்ணாவின் மாநில சுயாட்சி ஏற்காத கட்சி பாஜக. கட்சிகளை ஒழிப்போம், கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று முழங்குகிற கட்சி பாஜக. அப்படி திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து கட்டுவோம் என்று செயல் திட்ட வகுப்பில் செயல்படுகிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் அதிமுகவை என்ன பாடுபடுத்த போகிறார்கள் என்பது தெரியும். என்ன சதிவேலைகளை செய்ய போகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். எத்தனையோ முறை நான் எச்சரித்து பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஆனால் அவருக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை விட எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும், கொடநாடு கேஸ் இல்லாமல் இருந்தால் போதும், சிபிஐ வழக்கு போடாமல் இருந்தால் போதும், இடி ரைட் பண்ணாமல் இருந்தால் போதும், இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்காமல் இருந்தால் போதும். இது ஒன்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வலதுசாரிகள் இடம்பெற்றுவிடக் கூடாது, அங்கி காலூன்றிவிடக் கூடாது, வேரூன்றிவிடக் கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையோடு நாம் கூட்டு சேர்ந்திருக்கிறோம். அதை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது, தொடர்ந்து பயணிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்று மதச்சார்பின்மை என்கிற செக்யூலரிசம். அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட கட்சி பாஜக. அப்படி என்றால் அதிமுகவின் நோக்கமும் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாட்டை நேர்த்து போக செய்வதுதானே. உடைந்த பாமகவின் நோக்கமும் அதுதானே. எனவே இந்த தொகுதியில் அப்துல் ரஹ்மான் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்தால் அது பாஜகவை வலிமைப்படுத்துவதற்குத்தான் ஏதுவாக அமையும். அதிமுக தொண்டர்களே, இது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, இது எடப்பாடி காலத்து அதிமுக. இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் இல்லை, அது பாஜகவின் சின்னம், பிஜேபியின் சின்னம். கவனமாக இருங்க. அடுத்து நண்பர் விஜய்க்கு விசிலடிக்கிற தோழர்கள்
அவர் முதலமைச்சராவதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை. அப்படி ஆசைப்பட்டிருந்தால் அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்த்து பாஜகவை தனிமைப்படுத்தி இருப்பார். ஆனால் அவர் பாஜகவை தனிமைப்படுத்தாமல் அதிமுகவையும் பிஜேபியும் கூட்டணி சேர விட்டுவிட்டு அவர் தனியே நிற்பதற்கு காரணம் அதிமுக பாஜக வகுத்து தந்திருக்கிற செயல் திட்டம் தான். என்ன செயல் திட்டம்? நீங்கள் எங்களோடு வந்தால் பிஜேபியோடு சேர்ந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ ஓட்டு போட மாட்டார்கள். ஆகவே தனித்து நில்லுங்கள். திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசுங்கள். அந்த ஆட்சியை ஒழிப்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லுங்கள். திமுக எதிர்ப்பு வாக்குகளும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மாற்றி ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்கை பிளவுபடுத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும்.